Hello, this is Prakash from Car Science. இப்போ நம்ம வேலைச்சேரி பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஆல் நியூ பொலேனோக்கு ஃபாக் ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், ஆம்பியன்ட் லைட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபாக் லேம்பை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அசூமோட ப்ரோ சீரிஸ்க்கான ஃபாக் எல்இடி வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஃபாக் ப்ரொஜெக்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட்ல ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஹை பீம் வந்து லேசர் மாதிரி தனியாக ஓப்பன் ஸ்பாட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த அசூம் ஃபாக் ப்ரொஜெக்டர். பாட்டம்ல இருக்கிறது அத்தனையுமே பாத்தீங்கன்னா லோ பீம் ஆகும். அண்ட் தென் இந்த ஹை பீம் மட்டும் தனியாக ஹை பீம் போடும்போது வந்து லேசர் மாதிரி ஸ்பாட் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பர் எல்லோ, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து 2-3 கெல்வின்ல வந்து இது வந்து உங்களுக்கு லைட்டோட அவுட்கம் கிடைக்கும். ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து பியூர் ஒயிட்டும் கிடையாது. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வார்ம் எல்லோ மாதிரி தான் இருக்கும் அவுட்கமே. ஸோ விஷுவலைஸ் தான் உங்களுக்கு என்னன்றதை காட்டுறேன். கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில் த கிரவுண்ட்லேயே டிராவல் ஆகிறதுனால ஆப்போசிட்ல வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி லைட்டோட விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வார்ம் எல்லோயிஷா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல் வெதர் லைட் மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எல்லா விதமான வந்து கண்டிஷன்ஸுக்குமே வந்து இந்த லைட் வந்து கம்பேட்டபிளா இருக்கும். ஸோ இது வந்து ரெய்னி டைம், ஃபாகி டைம், அண்ட் தென் ட்ரை ரோடு ரெண்டுத்துக்குமே வந்து கம்பேட்டபிள். அண்ட் தென் இந்த லைட்லேயே பாத்தீங்கன்னா ஹை அண்ட் லோவும் ஒர்க் ஆகும். ஃபாக்ல இருந்துமே நம்ம ஹை பீம் லோ பீம் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுல மேஜரான விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா இந்த லைட்டோட விசிபிலிட்டி. ஆக்சுவலா இது முட்டிக்கு கீழே இருக்கிற இந்த பாத்துலேயே வந்து கம்ப்ளீட் என்டையர் ரோடுமே உங்களுக்கு டிராவல் ஆகும். ஆப்போசிட்ல ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து எல்லா விதமான வண்டிக்குமே இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வண்டிக்கும் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பையில டிஎம் பண்ணுங்க.